வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். ஏகாதசியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க, நிர்ஜல உபவாசம் இருக்கிறவங்க தாராளமா இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்து நார்த்ல ரொம்ப ஃபேமஸ். அவங்க உபவாசத்திலையும் சாப்பிடுவாங்க, நார்மல் டேஸ்லயும் டிஃபன் மாதிரியும் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து இதை சாபுதானா கிச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா உதிர் உதிரா சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ஜவ்வரிசி உப்புமா இல்லைன்னா சாகோ உப்புமா அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஜவ்வரிசி அப்படின்னாலே கொஞ்சம் குழன்னு இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ஜவ்வரிசி உப்புமா பண்ண போறோம். அதனால இது வந்து நல்ல உதிரா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஆனா கூட ட்ரை ஆகாது. மார்க்கெட்ல வந்து நமக்கு 3 விதமான ஜவ்வரிசி கிடைக்கும். நல்ல பொடியா ஒரு ஜவ்வரிசி இருக்கும், மீடியம் சைஸ்ல ஒண்ணு இருக்கும், நல்ல பெருசு பெருசா கொஞ்சம் பழுப்பு கலர்ல ஒரு ஜவ்வரிசி கிடைக்கும். நம்ம இந்த உப்புமாவுக்காக மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வாங்கிக்கணும். அதுதான் வந்து இது உப்புமாவுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியோட அளவு வந்து கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ஏகாதசிக்கான பலகாரம் ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசியா இருக்கணும். பொடி ஜவ்வரிசி அந்த அளவுக்கு கரெக்டா வராது. இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். அப்ப அதுல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வந்து போயிடும். ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டேன். நம்ம ஜவ்வரிசி அளந்த அதே கப்ல 3/4 கப்பு தண்ணி, கரெக்டா அளந்து 3/4 கப்பு நம்ம எடுத்துக்கணும். ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜவ்வரிசி நல்லா அப்படி தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. இது வந்து ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் நெய்யில வறுத்துட்டோம் அப்படின்னா வாசனையா இருக்கும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கடைசியில சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. வேற பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை வறுத்ததுக்கு அப்புறம் இதுல நெய் மிச்சம் இருக்கு. அதுலயே வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து குவிக்கா பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். அது ஈஸியா வெந்துடும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்தாச்சு, சாஃப்டா இருக்கு. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்ப மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பனாவே நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை நெய்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு கைப்பிடி அளவுக்கு இந்த வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடரா பண்ணிடக்கூடாது, 1-2 உடைச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு, நல்ல கலர் மாதிரி ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. 2 பச்சை மிளகாய பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நான் பொடியா கட் பண்ணிருக்கேன். நம்ம கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குக்காக தான் உப்பு சேர்க்கிறோம். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா வந்து நம்ம ஜீரகம் தாளிச்சோம் இல்லையா, அப்பயே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆறதுக்குள்ள அது வந்து நல்லா தீஞ்சு போயிடும், டேஸ்ட் மாறி போயிடும். இந்த மாதிரி இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும், கரெக்டா வதங்கும். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறி இருக்கு. தண்ணியை ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ட்ரையா இருக்கு பாருங்க. என் கை கொஞ்சம் கூட ஈரம்ல. நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க நல்லா மாவு மாதிரி ஊறி இருக்கு. இந்த மாதிரிதான் ஊறணும். இஞ்சி பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியாச்சு. இதுல இந்த ஊறி இருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துருவோம். பாருங்க முத்து முத்த எவ்வளவு அழகா ஊறி இருக்கு. வறுத்த வேர்க்கடலையே நான் இந்த மாதிரி 1-2 உடைச்சு வச்சிருக்கேன். இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த ஜவ்வரிசி உப்புமா வெள்ளையா வேணும்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டியது இல்லை. லைட்டா எல்லோ கலர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால கலர் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி டேஸ்ட்ல எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம்.
பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுப்போம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சு 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்பயே பாருங்க லேசா கலர் மாதிரி இருக்கு. வெள்ளையா இருந்தது இல்லையா, கொஞ்சம் வந்து வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அப்படி கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு மூடி மூடி வச்சு வேக வச்சுக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. நல்லா கண்ணாடி மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வந்திருக்கு பாருங்க. நான் ஒரு 4 தடவை மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணேன். பாருங்க நல்லா உதிர் உதிரா, கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாம இந்த சாபுதானா உப்புமா, அதாவது ஜவ்வரிசி உப்புமா சூப்பரா ரெடி ஆயாச்சு. நம்ம நெய்யில வந்து வறுத்த வேர்க்கடலையை திரும்ப ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் இல்லையா, அது வந்து கடைசியா சேர்த்துப்போம். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியா நல்லா இருக்கும். நல்லா கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ணிருக்கிறேன் கொத்தமல்லி, இதையும் நல்லா தூவிக்கலாம். கொத்தமல்லி வந்து தாராளமாவே தூவலாம். இந்த ஜவ்வரிசி உப்புமால கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளவுதான் பாருங்க, ஒரு 10-15 நிமிஷத்துல அழகா நம்ம ஜவ்வரிசி உப்புமா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்ப இதை நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். ஏகாதசிக்கான ஜவ்வரிசி உப்புமா சூப்பரா ரெடி ஆயாச்சு. நம்ம ஏகாதசிக்கான பலகாரம் ஜவ்வரிசி உப்புமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நல்ல உதிர் உதிரா பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமா இருக்கு. ஜவ்வரிசி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாம நல்ல உதிரியா சாஃப்டா சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. பிளஸ் நம்ம அதுல வேர்க்கடலைய பொடிச்சு போட்டிருக்கோம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் கொஞ்சம் நெய்யில வறுத்து முழுசா வேற போட்டிருக்கோம், அதுவும் நல்லா வாசனையா கிரன்ச்சியா இருக்கு. கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம், கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கையும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது லேசா ஒரு ஸ்வீட்னஸ், அது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்கிட்ட அவைலபிளா இருந்தது, அதனால நான் போட்டிருக்கேன். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டா கூட போதும். நான் வந்து இன்னைக்கு நெய்யில வறுத்து நம்ம சேர்த்திருக்கோம். அது பாயில் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குவிக் ஆயிடும். நம்ம இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். நிறைய ஆயில் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. நம்ம சாப்பிடும்போது லைட்டா இருக்கும், அதே நேரம் நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். இது ஏகாதசி பலகாரத்துக்காக மட்டும் இல்ல, என்னைக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். மற்ற நாள்ல பண்ணும்போது இதுல நம்ம ஆனியன் வேணாலும் சேர்த்துக்கலாம், கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி நம்ம பிடிச்ச காய்கறி எல்லாமே நம்ம உப்மால கிச்சடி எல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா காய்கறியுமே நம்ம இதுல சேர்த்து கூட பண்ணலாம். நல்லா ஹெல்தியா இருக்கும். ஈவன் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு போனா கூட சாஃப்டாவே இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறது கூட எதுவுமே வேண்டாம். ஆனா இதுலயே வந்து நம்ம இந்த காய்கறி வேற நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால அப்படியே சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வரக்கூடிய ஏகாதசிக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஜவ்வரிசி உப்புமாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.